எங்களுடைய பேராளர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தேசிய அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனா அவர்களே, அதை கொண்டு நடத்துகின்ற பணியை செம்மனையை செய்து கொண்டிருக்கின்ற மயூரன் அவர்களே, ஏனைய இணைத்தலைவர்களே, எங்களுடைய பிரதேச சபை நகர சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே எனது ஆதங்கத்தை முதலிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தெரிவு செய்த உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேராளர் மாநாடு ஒரு நாள் நடக்கிறது. அந்த ஒரு நாளிலும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், எங்களுடைய உறுப்பினர்கள் எப்படியான சேவையை செய்ய அவர்களால் முடியும் என்பது இந்த கதிரைகளை பார்க்க தெரிகிறது. முதல்ல கட்சி பற்றி இருக்க வேண்டும். கட்சிக்கான உறுப்பு, அதாவது என்னுடைய கட்சி என்ற அந்த இருமாப்பு இருக்க வேண்டும். நான் இந்த கட்சியிலே அடையாளம் காணப்பட்டவன் என்ற அந்த விருப்பு இருக்க வேண்டும். எனது மக்களுக்காக இந்த கட்சியின் ஊடாக நான் உழைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்டு விட்டோம், ஏனோ தானோ ஒன்று செயல்படுகின்ற அந்த மாநாடோ அல்லது அந்த உறுப்பினர்களோ தேவையற்றவர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒரு நாள் தான் எங்களோட மாநாடு நடக்குது. அதை கூட சகித்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனை, எங்களுக்கு மக்களுடைய அநீதிகளை தட்டி கேட்கின்ற கடமை பொறுப்பு எப்படி அவர்கள் செய்ய போகிறார்? எனவே இதை என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். இந்த எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படி கட்சி நடத்தாது. உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து போகிறதுக்கு எங்களுடைய கட்சி அப்படியான கட்சி அல்ல. வந்தோமா, கையெழுத்து போட்டோமா, அடையாளம் நாங்கள் வந்தோமென்று பதிவு செய்தோமோ போனோமாண்டு போகிறதுன்றது அது கட்சியினுடைய விசுவாசம் அல்ல. ஆகவே கட்சி நடவடிக்கை எடுக்கும் இப்படியான நிலைகளிலே. ஏனென்றால் இங்கே எல்லாரும் வேலை மினக்கட்டு வரையில் எங்களுடைய மகாநாடு 3 வருஷத்துக்கு பின்னால் நடைபெறுது. இந்த 3 வருஷத்தில் பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரித்த எங்களுடைய உறுப்பினர்கள் எங்கே போயிருக்கிறார்? நான் ஆரம்பத்தில் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகின கதையை சாடியா சொல்லணும். அது வலி சுமந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமை என்பது வலி சுமந்த ஒற்றுமையாகத்தான் நாங்கள் பார்த்தோம். இந்த உள்ளூராட்சி சபைகளிலே தனித்து நிற்க வேண்டும் என்ற முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்த ஒரு கட்சி, உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழரசு கட்சி முடிவெடுத்தது, சம்பந்தனையா உட்பட. அவர்கள் விடாப்புடியாக இருந்தார்கள். இந்த தனித்து நின்று பிறகு ஒற்றுமையாக வருவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கிற கட்சிகள் இரண்டும் விடாப்புடியாக நாங்கள் இருந்தோம். இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்காக உருவாக்கினது. இந்த அற்ப தேர்தலுக்காக இந்த முடிவை எடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த தேசியத்திற்கான அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்பது கவலையை தருகிறது. நாங்கள் ரோட்டிலேயே நடு தெருவிலே கைவிடப்பட்டோம். ஏனென்றால் ஒரு கட்சியை நம்பி இவ்வளவு காலமும், இன்றைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த தேர்தலில் போனால்
தலைவர் தேர்ந்தெடுத்த வீட்டு சின்னத்திலே நீங்க விட்டுட்டு வந்தீங்க. விளக்கம் இல்லை மக்களுக்கு. அந்த வீட்டு சின்னத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் புறம்பாக நிற்க போறோம் என்று சொல்லுகிற அத்த கணம் நாங்கள் வெளியிலே வருகின்ற போது அனாதைகளாக ரோட்டிலே நிறுத்தப்பட்டோம் எங்களுடைய கட்சிகள். என்ன செய்வதென்பதை அந்த நேரம் எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தும் நாங்கள் பேசி இன்றைக்கு ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி, இதிலே சிறப்பு என்னவென்றால் போராளிகளுடைய கட்சிகளாக, மக்களுக்காக உயிரை துறக்க நினைத்த அந்த போராளிகளுடைய கட்சிகளாக இன்றைக்கு தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்களா நாங்க எங்களோட பிரதேச சபை, நகர சபை, பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் எங்களை கணக்கெடுத்திருப்பார்கள் என்று? அது எந்த கட்சியாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு தூதரங்களாக இருக்கலாம். அஞ்சத்துக்கும் கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 3 வருஷத்திலே பெரிய அளவு நாங்கள் சாதிக்கவில்லை. எங்களுடைய வேலை திட்டங்கள் மிக குறைவாக இருந்தாலும் கூட இந்த ஒற்றுமையை ஒரு அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சர்வதேசத்திலும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் தெரிகிறது. இல்லாட்டி எங்களை எந்த அழைப்பும் எங்களுக்கு வராது. ஆகவே இந்த வலி சுமந்த இந்த ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டு மக்கள் மத்தியிலே சென்று செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. எங்களுடைய மாநாட்டின் இறுதி தீர்மானமாக பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கமும் அதிலே நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு தேசத்திலே எங்களுடைய மக்களும் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சண்டை என்பது துப்பாக்கி சத்தங்களோடு நடைபெறுகின்ற சண்டையாகத்தான் நாங்கள் பார்த்தோமே ஒழிய, துப்பாக்கி இல்லாத அந்த சத்தம் இல்லாத ஒரு போருக்குள் எங்களுடைய மக்கள் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இந்த அரசாங்கம் என்ன ஊழலை ஒழிப்போம் என்று வந்தார்கள், போதை வசத்தை ஒழிப்போம் என்று வந்தார்கள். அந்த நேரத்திலே ஊழலை ஒழிக்கின்ற நிலையிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பார் லைசன்ஸ் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே மக்கள் தடுமாற்றத்தோடு மாறி நின்றார்கள். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பாருக்கு யாரும் கையெழுத்து இடவில்லை என்பதை, நாங்கள் ஒரு போராளிகள் என்பதை, மக்களை அந்த திசைக்கு கொண்டு போகக்கூடாது என்பதிலே நாங்கள் விழாப்பிடியாக இருந்தோம். நாங்கள் அந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அந்த நிலையிலே நாங்கள் அந்த பாரை 4 கோடி ரூபாய் பெறுமதியான பாரை பெற்று அதை விற்பதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. அதுதான் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு. ஆனால் மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் எங்களுடைய பிரதேச சபை, நகர சபையிலே நாங்கள் போட்ட பிரதிநிதிகளுடைய செல்வாக்கு அது உங்களைத்தான் சாரும். நாங்கள் போட்ட ஒவ்வொருவரையும் பெருமதியானவர்கள் அந்த வட்டாரத்திலே தங்களுடைய பெருமதியை மக்கள் மத்தியிலே அவர்கள் செல்வாக்காக இருந்தபடியால நாங்கள் இந்த பிரதேச சபைகளை, நகர சபைகளை அலங்கரிக்கின்ற வாய்ப்பை, அங்கத்தவர்களாக பெறுகின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். நான் ஏன் சொன்னேன் துப்பாக்கி சத்தம் இல்லாத போராட்டம் என்று? எதற்கு சொன்னேன் என்றால், கடல் வளம் இன்றைக்கு அபகரிக்கப்படுகிறது. திணைக்களங்கள், பறவைகள் சரணாலயம், வைல்ட் லைஃப் என்று சொல்லுகிறார்.
இந்த புதைப்பொருள் திணைக்களம், போரஸ் காட்டிலாகா, இந்த திணைக்களங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு அதிகாரங்களை தன்னகத்தை வைத்திருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகின்ற எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யாது. அது எங்களுடைய தேசத்தில் தான் நடக்கிறது. இந்த புதைப்பொருள் சம்பந்தமானவர்கள் எப்படி அதை பார்க்கிறார்கள் என்றால், எங்கே அந்த புத்த கோயில்களின் எச்சங்களை வைத்து புத்த கோயிலை கட்டலாம் என்பதுதான் அவர்களுடைய மைண்டிலே இருக்கிறது. எங்களுடைய நிலங்களை பறிக்கிறார்கள். இராணுவம் பறிக்கிறது, முப்படைகளும் பறிக்கிறது, இந்த திணைக்களங்களும் பறிக்கிறார்கள். இந்த அரசாங்கத்திடம் கேடுகின்றோம், உடனே செய்வதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பதாக தெரியவில்லை. இதே ஜனாதிபதி, இந்த அரசாங்கம் வரும் வாய்ப்பேச்சளவிலே தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜனாதிபதி மீதுதான் மக்கள், வடக்கு கிழக்கிலே எங்கே இலங்கையிலே இருக்கிற மக்கள் ஜனாதிபதி மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். என்றால் அவர் ஒரு நேர்மையானவர், உத்தமரானவர் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய இளைஞர் மத்தியிலே இருக்கிறது. அது இன்றைக்கு பொய்யாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வாழைப்பழத்திலே ஊசியை ஊத்துவது போலதான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாரும் பேசினாங்க, நிலங்கள் பறிபோயுது, கடல் வளம் பறிபோயிருக்கு, எல்லாம் பறிபோயிருக்கு. இப்போது பிரியாசக்தி என்று ஒன்று வந்திருக்கு. நிழல் மாகாண சபை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பான, ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை அவர்கள் செய்கின்ற ஒரு நிலைப்பாடை இன்றைக்கு இந்த அரசு செய்து வருகிறது. என்ன சொன்னார்கள்? பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். அதைவிட இன்னொரு கேவலம், இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது தருகிறேன், இது தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து இட்ட வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த வாக்குறுதிகள் சென்று அடையவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வடக்கிலே மன்னார் மாவட்டம், வவுனியா, யாழ்ப்பாணம், கூடுதலாக மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது. கால்நடைகள் 1000க்கு மேலே இந்த தண்ணியால் கடத்தி செல்லப்பட்டது. வடக்கு கிழக்கிலே விவசாயிகளுடைய அந்த அழிவு, இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய உடைமையை மீட்டுக் கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் பாராளுமன்றத்திலையும் பேசினேன். எங்களுடைய சம்பிரதாயம், ஒரு புருஷனை இழந்தால்தான் தாலியை கழட்டுவார்கள் என்று. ஆனால் எங்களுடைய சம்பிரதாயத்திலே ஒரு மாற்றம் என்னவென்றால், எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் செய்வதற்கு இந்த தாலி கொடியை அடமானம் வைக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கால்நடைகள் அழிவை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா? நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டால அவ்வளவு கால்நடைகளை நடத்தி 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 பல கிலோமீட்டர் தள்ளி கொண்டே மேய்ச்சல் நிலங்களிலே விடுகின்ற எங்களுடைய விவசாயிகள், இந்த மேய்ச்சல் நிலம் இல்லை, அதை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் மேய்ச்சல் நிலங்கள் தருவதாக இல்லை. அது புரசுக்குள்ள இருக்கு. அவை அந்த கால்நடைகளை இழந்த விவசாயி எப்படி தன்னுடைய குழந்தை இறந்த மாதிரி தானே பார்ப்பான். அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தீங்களா? வெறும் 50,000 ரூபா. 1000 மாடுகள் செத்தா 50,000 ரூபா. இன்றைக்கும் விவசாயிகளுடைய காணிகளிலே அந்த அழிவுக்கு இன்னும் நஷ்டஈடு கொடுக்கப்படவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு சப்பாத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் இந்த 25,000 ரூபா அவர்களுடைய அறிவிப்பு என்ன? வீடு வளவுக்குள் தண்ணி போனால் 25,000 ரூபா. ஆனால் எங்கட அதிகாரிகள் சொல்றாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரணும், வீடியோ எடுத்து ஆண்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் பிள்ளையை தூக்குவனா, உடுப்பை தூக்குவனா, என்ன முக்கியமான விஷயங்களை தூக்குவனா அல்லது வீடியோ எடுப்பனா? இந்த அரசாங்கம் எதை சொல்லுகிறது?
ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் கோரிக்கை வைத்தோம், இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த இயற்கை அனர்த்தம் வருகின்ற போது முதல் முறையாக அறிவிப்பு சொல்லுவார்கள், கடலுக்கு செல்ல வேண்டாம். ஆனால் மற்ற தொழில்கள் ஒழுங்காக நடக்கும், கச்சேரி நடக்கும், கூலி தொழிலாளர்கள் போவார்கள், விவசாயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். கடத்தொழிலாளர்கள் அந்த தொழிலுக்கு போகாமல் நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் கண்டுகொண்டதா? நாங்கள் கேட்டோம், அவர்களுக்கு நஷ்டஈடு, அவர்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாட்டிற்கு வழியை செலுத்த வேண்டும் என்று கேட்டோம். இந்த ஜனாதிபதி அவர்கள் உடனே சொன்னார்கள், 22,000 குறிப்பாக மன்னாரில் அந்த கணக்கு சொல்லப்பட்டதான், இலங்கை முழுக்கத்தான் அதை கொடுப்பதாக சொல்லப்பட்டது, உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். அந்த உத்தரவு பேச்சளவிலே கால்நல் நீராகத்தான் இருக்கிறது. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாநாட்டிலே ஒரு முடிவை நாங்கள் எடுத்தாக வேண்டும். எங்களுடைய விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது கடற்தொழிலாக இருக்கலாம், அல்லது எந்த விதத்திலும் இந்த போரால் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டங்களை அவர்களை அழைத்து நாங்கள் போராட வேண்டும். அது வெகு விரைவில் நாங்கள் செய்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த அரசு எப்படி பார்க்கிறது என்றால், தங்களுக்கும் வடக்கு கிழக்கிலே அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தரப்பிலே சொல்லப்படுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லாத, இன்றைக்கு நல்லது நடக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த பொய்யான பிரச்சாரத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டுமென்றால், முறியடிக்க வேண்டுமென்றால், பிரியாசக்தியை முறியடிக்க வேண்டுமென்றால், நிழல் மாகாண சபையை முறியடிக்க வேண்டுமென்றால், மக்கள் செல்வாக்கை எம்பிபிக்கும் ஜேவிபிக்கும் முறியடிக்க வேண்டுமென்றால், மக்கள் படுகின்ற துன்பங்களை கையில் எடுத்து நாங்கள் போராடி ஆக வேண்டும். அது வெகு விரைவிலே நாங்கள் அறிவித்து செயல்படுத்த வேண்டும். அது செய்தாக வேண்டும். நாங்கள் செய்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அறைகூவலை வெகு விரைவிலே விடும். எங்களுடைய மக்களுடைய இந்த அவல நிலையை வெளியிலே கொண்டு வருவதற்கான போராட்டத்தை அது செய்யும். இந்த மாநாட்டிலே நாங்கள் வைத்த தீர்மானத்திலே இதுவும் ஒரு தீர்மானமாக இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்கள், நீங்கள் அந்த தரவுகளை எடுக்க வேண்டும், வெகு விரைவிலே எடுக்க வேண்டும். எடுத்து நாங்கள் அந்த போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தை செய்கின்ற வாய்ப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இங்கு பல பேற்ற ஆதங்கம், நாங்கள் என்ன செய்தோம் என்றுதான் இங்கே இருக்கின்ற உங்களுடைய ஆதங்கமாக நாங்கள் உங்களுடைய பேச்சுக்களிலே பார்த்தோம். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய இழப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அது முன்னிக்கின்றது, முன்னுக்கு வருகிறது, மக்களை அரவணைக்கிறது. இந்த அவல நிலையிலிருந்து இந்த அரசாங்கம் ஏமாற்றுகின்ற மக்களை வாய்ச்சொல்லிலே பிரச்சாரத்திலே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதை கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தேசியம், வடகிழக்கு இணைப்பு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தான் மாறோம். சமஸ்தி வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது வேண்டும். ஆனால் எங்களுடைய மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்திலே கை வைக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுகின்ற ஒரு வாய்ப்பை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.